வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஒரு முக்கியமான கிளாஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு மெயின் கிளாஸ், இந்த WH டைப்பில் மெயின் கிளாஸ் ப்ளஸ் சபார்டினேட் கிளாஸ் எப்படி பயன்படுது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து வென் அப்படின்ற வார்த்தையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வென் வந்து ஒரு கேள்வி வாக்கியத்தில் வரும்போது எப்பொழுது அப்படின்ற பொருளில் வரும்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது வந்து அதே வென்ன்ற அப்படின்ற வார்த்தை சாதாரண, அதாவது கொஸ்டின் இல்லாமல் நார்மல் சென்டென்ஸில் வரும்போது, சாதாரண தொடரில் வரும்போது, வாக்கிய தொடரில் வரும்போது அது பொழுது அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அப்போ வென் அப்படின்றதுக்கு வந்து கொஸ்டின் டைப்பில் வரும்போது எப்பொழுது அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரியும், உதாரணத்துக்கு எப்போ நீ கடைக்கு போன, எப்பொழுது நீ கடைக்கு சென்றாய் அப்படின்னு கேட்போம்ல. எப்போ ஸ்கூலுக்கு போன, எப்போ தூங்கி எழுந்த, எப்போ அந்த ஊருக்கு போன, எப்போ உன்னோட வீட்டு வேலைகள்லாம் செஞ்சு முடிச்ச, எப்போ ஹோம்ஒர்க் முடிச்ச, எப்போ ஹாஸ்பிட்டல் போன, எப்போ லண்டன் போனேன், எப்போ ஜப்பான் போனேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அப்போ கேள்வியில் வந்து எப்பொழுது அப்படின்னு வரும்போது அந்த வென்ன்றது வந்து எப்பொழுது அப்படின்ற உதாரணத்தை கொடுக்கும், சாரி அர்த்தத்தை கொடுக்கும். அதே வென் அப்படின்ற வார்த்தை நார்மல் சென்டென்ஸில், அதாவது சாதாரண வாக்கியங்களில் வரும்போது, சாதாரண வாக்கியங்கள் ஒரு சென்டென்ஸில் வரும்போது அது பொழுது அப்படின்ற வார்த்தையை கொடுக்கும். சரிங்களா? இப்போது இங்கே பாருங்களேன், ஐ கோ டு ஷாப் அப்படின்ட்டு நான் கடைக்கு போகிறேன். நீ எங்கே போகிற? நான் கடைக்கு போகிறேன். ஐ கோ டு ஷாப். சரியா? இப்போ போகிறீங்க. இப்போது நீங்கள் ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ கேட்குறீங்க, உங்களை ஒருத்தங்க கேட்குறாங்க, நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஐ கோ டு ஷாப் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் போயிட்டு திரும்ப வரும்போது இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. அங்கே உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டவங்கள்ட்ட நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. எப்படின்னா, நான் கடைக்கு போயிட்டு இருந்தப்போ திடீர்னு வழியில் ஒரு மான் ஒன்று ஒடியாந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களை கேட்குறாங்க, வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஐ எம் கோயிங் டு ஷாப் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை வேர் டு யூ கோ அப்படின்னு கேட்டால் ஐ கோ டு ஷாப் அப்படின்னு. அதாவது டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி பதில். ப்ரெசன்ட் கேள்வி ஆச்சுன்னா பதில் வந்து ப்ரெசன்ட் இருக்கும். கண்டினியூஸ் டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கேள்வி ஆச்சுன்னா பதிலும் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்கும். ஸோ அப்போது வேர் டு யூன்னு கேட்டால் ஐ கோ டு ஷாப்னு சொல்கிறீங்க. சரிங்களா? இப்போ கடைக்கு போயிட்டுருக்கீங்க, போயிட்டு திரும்பி வரீங்க. அப்போ நீங்கள் வந்து சொல்லுவீங்க, நான் கடைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு மான் ஒன்று திடீர்னு ரோட்டை கிராஸ் பண்ணி ஓடினதை நான் பார்த்தேன். when I go to shop, a deer crossed the road. When I go to shop, a deer crossed the road. அப்போது நான் கடைக்கு போனப்போ ஒரு மான் ஒன்று குறுக்கால போச்சு. இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இதில் when I go to shop அப்படின்னா நான் கடைக்கு போன போது, ஐ கோ டு ஷாப்னா நான் கடைக்கு போகிறேன். அப்போது அதுக்கு முன்னாடி ஒரு வென் சேர்த்துட்டோன்னா நான் கடைக்கு போகிறப்போ, when I go to shop நான் கடைக்கு போகிறப்போ அப்படின்னு மாறிடும். சரிங்களா? when I go to shop, இங்கே பாருங்கள், நான் கடைக்கு போனப்போ 2 வார்த்தை இருக்குது. நான் கடைக்கு போகிற பொழுது, ரெண்டாவது வந்து இதுவே கடந்த காலத்தில் சொன்னேன்னா நான் கடைக்கு போன போது when I went to shop. சரிங்களா? இப்போ நான் சொல்கிறது வந்து when I go to shop, a deer crossed the road. அப்போது நான் கடைக்கு போயிட்டு இருந்தப்போ ஒரு மான் ஒன்று திடீர்னு ரோட்டை கிராஸ் பண்ணுச்சு. சரிங்களா? அப்போ இதுதான். அப்போ when I go to shop, நான் கடைக்கு போகின்ற பொழுது அப்படின்னு இருக்கா. நான் கடைக்கு போகிற பொழுது, நான் துணி துவைத்து கொண்டிருக்கிற பொழுது, நான் படித்து கொண்டிருக்கிற பொழுது, நான் விளையாடிக்கிட்டு இருக்கப்போ, நான் ஓடிக்கிட்டு இருக்கப்போ, நான் கிரிக்கெட்டில் டிவியில் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தப்போ, நான் நடந்து போயிட்டு இருந்தப்போ, இப்போது போய்கொண்டிருந்த பொழுது, அதை செய்த பொழுது, இதை செய்த பொழுது, ஓடுகிற பொழுது, நடக்கும்பொழுது, சாப்பிடும் பொழுது, இதெல்லாம் வருதுல்ல. அப்போ அந்த சென்டென்ஸ் முன்னாடிலாம் வென் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். சரிங்களா? அப்போ அந்த வென் வந்து எந்த அர்த்தத்தை தரும் அப்படின்னா, பொழுது, ஒரு செயலை செய்கின்ற பொழுது அப்படின்ற மாதிரி வரும். இது செயலை மட்டும் குறிக்காது, அட்ஜெக்டிவ்லேயும் வரும். அதாவது ஒரு பொருள் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியும் வரும். சரிங்களா? இப்போ அது இன்னொன்று சொல்லலாம், அவங்க அந்த கண்ணு சிவப்பாக இருந்தப்போ அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ செயலையும் சொல்லலாம், ஒரு அட்ஜெக்டிவும் சொல்லலாம். ஒரு பொருளோட தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை வென் வச்சு சொல்லலாம். சரிங்களா? அப்போ வென்ன்றது வந்து ஒரு செயலை செய்து கொண்டிருந்த போது, செய்கிற பொழுது, இனிமேல் செய்யும் பொழுது அப்படின்ற 3 டென்ஸ்லேயும் வரும். சரிங்களா? ஓகே. அப்போ வந்து இப்போ இது வென் சொல்லிட்டேன்னா, இப்போ
இப்போ வென் வந்து சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து அப்போ இப்போ இந்த சென்டென்ஸ்லாம் பாருங்களேன். வென் ஐ கோ டு ஷாப், வென் ஐ கோ டு ஸ்கூல், வென் ஐ டிரைவ் எ கார், வென் ஐ ரைட் எ பைக். இதெல்லாம் சொல்லும்போது ஒரு கார் ஓட்டுறப்போ, பைக் ஓட்டுறப்போ, ஸ்கூலுக்கு போகிறப்போ, கடைக்கு போகிறப்போ இதெல்லாம் முடிஞ்சிருக்கா, கம்ப்ளீட் ஆகிருக்கா? கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அப்போ கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும்போது இதுக்கு அப்புறம் வர சென்டென்ஸ் தான் இதை வந்து முழுமையான வர சென்டென்ஸ் தான் முழுமையான வார்த்தையை பிடிக்கும், முழுமையான கம்ப்ளீட் ஆகும், அதே மாதிரி முழுமையான அர்த்தத்தை கொடுக்கும். நீங்கள் வேணால் சொல்லி பாருங்களேன். நான் கடைக்கு போகிறப்போ, நான் ஸ்கூலுக்கு போகிறப்போ, நான் வந்து பஸ்ஸில் போகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கேட்குறவங்க என்ன சொல்லுவாங்க, சரி போகிறப்போன்னு சொல்கிறேன், என்ன நடந்துச்சு பஸ்ஸில் போகிறப்போ, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அப்போது அந்த செயலை சொல்கிறச்ச நம்ம வந்து இப்படிலாம் நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்போ அதோட இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டான சென்டென்ஸு. இது எந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக வைக்கணும்னா இன்னொரு பார்ட், ஒரு சென்டென்ஸோட இன்னொரு பார்ட் தான் வந்து கம்ப்ளீட் ஆக வைக்கணும். அப்போ இந்த வென் அப்படின்ற வார்த்தை பொழுதுன்ற மீனிங்ல வரும்போது ஒரு சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஆகாமலையும், இந்த வென் கூட வர்ற சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஆகாமலையும், இன்கம்ப்ளீட் ஆன ஒரு சென்டென்ஸ் இதுக்கு முழுமையான இந்த சென்டென்ஸுக்கு ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குற வாக்கியம் வந்து அடுத்த இதுல வர மாதிரியே இருக்கும். அப்போ ஒரே சென்டென்ஸ் வந்து பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? முதல் வாக்கியம், முதன்மை வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், துணை வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து கலவை வாக்கியம். நம்ம தமிழ்ல படிப்போம்ல கலவை வாக்கியம். இது இங்கிலீஷ் கிராமர்ல காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சரிங்களா? ஓகே, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ வென் கொஸ்டின்ல வரும்போது எப்பொழுதுனோ அதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கலவை வாக்கியத்தில் வரும்போது பொழுது அப்படின்ற மீனிங்லேயும் வரும். வேணும்னா அதான் எழுதி போட்டிருக்கேன். எப்பொழுது அப்படின்ற மீனிங், இன்னொன்று வந்து பொழுது அப்படின்ற மீனிங். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். வென் ஐ வாஸ் அ சைல்ட் ஐ லைக் சாக்லேட்ஸ் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். நம்ம எப்பவுமே ஸ்போக்கன் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா மிஸ்டேக் பார்க்கக்கூடாது. சரிங்களா? அப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷில் மிஸ்டேக்லாம் வந்து நம்ம அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பேசினா போதும். சரிங்களா? அது ப்ராப்பரான வித் கிராமரோட தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பட் நீங்கள் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் பேச ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. வென் ஐ வாஸ் அ சைல்ட் ஐ லைக் சாக்லேட்ஸ். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். ஐ லைக் சாக்லேட்ஸ்னா எப்போ? வென் ஐ வாஸ் அ சைல்டு. ஐ வாஸ் அ சைல்டுனா நான் குழந்தையா இருந்தேன். ஐ வாஸ் அ சைல்டு. வாஸ்ன்றது வந்து கடந்த காலத்தில் ஒரு நிலையை குறிக்கிற வெர்பு, அதே மாதிரி செயலையும் குறிக்கும். சரிங்களா? இப்போ இங்கே ஐ வாஸ் அ சைல்டுனா நான் குழந்தையாக இருந்தேன். அப்போ அதுக்கு முன்னாடி வென் இருந்துச்சுன்னா நான் குழந்தையாக இருந்த பொழுதுன்னு மாறிடும். குழந்தையாக இருந்தபோது வென் ஐ வாஸ் அ சைல்டு ஐ லைக் சாக்லேட்ஸ். இப்போ நான் குழந்தையாக இருந்தபொழுது அப்படின்றது வரைக்கும், வென் ஐ வாஸ் அ சைல்டு வரைக்கும் ஒரு முழுமையான அர்த்தத்தை தராமலேயும், ஐ லைக் சாக்லேட்ஸ் அந்த சென்டென்ஸ் சேரும்போது அதுக்கு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. அப்போ வென் ஐ வாஸ் அ சைல்டுன்னா நான் குழந்தையாக இருந்த பொழுது ஐ லைக் சாக்லேட்ஸ், சாக்லேட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அப்போ லைக் சாக்லேட்ஸ் அப்படின்ற சென்டென்ஸ் சேரும்போது தான் அந்த சென்டென்ஸ் வந்து முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. இதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஒரு பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகாமலேயும் இன்னொரு பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகியும் வரும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்களேன். அடுத்தது அடுத்தது இப்போ இங்கே பாருங்க. இந்த சென்டென்ஸ்ல அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, வென்ன்றது பொழுதுன்ற மீனிங் வரும்போது நான் குழந்தையாக இருந்த பொழுது. அப்போ ஒரு சென்டென்ஸ் ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும், இன்னொன்று வந்து இன்கம்ப்ளீட் ஆகியிருக்கும். வென் ஐ வாஸ் வென் ஐ வென்ட் டு லண்டன். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். இப்போ வென் இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கணும் உங்கள்கிட்ட. இப்போ வென் அப்படின்றது வந்து பொழுதுன்ற மீனிங்ல வருதா, அதே மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. வயல்னாலும் அதே மீனிங் தான். அந்த காலத்தில் அப்படின்னு வரும், அந்த பொழுதில் அப்படின்னு வரும். அதே மாதிரி வென்னுனாலும் பொழுது. ஆஃப்டர்னா ஒரு செயலுக்கு பின்னாடி, ஆஃப்டர்னா ஒரு இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கும் முன்னாடி. சாரி, பிஃபோர்னா முன்னாடி, ஆஃப்டர்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கும் பின்னாடி. சரிங்களா? இது எல்லாமே சேம் மீனிங்ல தான் வரும். ஓகே, அப்போ ரெண்டு பார்ட்டு, ஒன்று இன்கம்ப்ளீட் ஆகியிருக்கும், ஒன்று இன்கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும். இதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இது பாருங்க. வென் ஐ வென்ட் டு லண்டன் இட் வாஸ் ரெய்னிங். ஐ வென்ட் டு லண்டன்னா நான் லண்டனுக்கு போனேன். அப்போ அதுக்கு முன்னாடி வென் சேர்த்துட்டோம்னா, வென் ஐ வென்ட் டு லண்டன்னா நான் லண்டனுக்கு போன பொழுது. நான் லண்டனுக்கு போனேன்ல, அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? இட் வாஸ் ரெய்னிங்னா அங்கே மழை பெஞ்சுது. வென் ஐ வென்ட் டு லண்டன் நான் லண்டனுக்கு போனப்போ அங்கே மழை பெஞ்சுது. இட் வாஸ் ரெய்னிங். சரிங்களா? ஓகே, இப்போ ஐ வென்ட் டு லண்டனா நான் லண்டனுக்கு போனேன். அதுக்கு முன்னாடி வென் சேர்த்துட்டோம்னா லண்டனுக்கு போன பொழுது. இப்போ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா இப்போ? அடுத்தது
இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் சரிங்களா. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, when I was in Ahmedabad, when I was in Ahmedabad, I heard the news. இப்போ இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, 241 பேர் இறந்துட்டாங்க அகமதாபாத்தில் சரிங்களா. இந்தியாவில் இருக்கக்கூடிய அகமதாபாத்தில் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அப்போ இறந்துட்டாங்க அவ்வளோ பேர். ஸோ அப்போது அதை பற்றின ஒரு சென்டென்ஸ். இப்போ when I was in Ahmedabad, I was in Ahmedabadனா நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்கும்போது, நீ எங்கே இருந்த அப்படின்னு, நேற்று நீ எங்கே இருந்த அப்படின்னு உங்கள் ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறீங்க. ஐ வாஸ் இன் அகமதாபாத்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போது நான் அகமதாபாத்தில் இருந்தேன். அப்போது அதுக்கு அடுத்தது வென் ஐ வாஸ் இன் அகமதாபாத், நான் அகமதாபாத்தில் இருந்தப்போ. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வென் போட்டால் நான் அகமதாபாத்தில் இருந்தப்போ ஐ ஹியர் தட் நியூஸ், நான் அந்த செய்தியை கேள்விப்பட்டேன். அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆன செய்தியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அப்போது வென் ஐ வாஸ் இன் அகமதாபாத், ஐ வாஸ் இன் அகமதாபாத்னா நீ எங்கே இருந்துன்னு கேட்டாங்க. நேற்று உங்களை ஒருத்தவங்க கேட்குறாங்க, நேற்று நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து அகமதாபாத்தில் இருந்தேன். ஐ வாஸ் இன் அகமதாபாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் இன் அகமதாபாத் முன்னாடி வென் சேர்க்கும்போது உனக்கு ஒன்று தெரியுமா, வென் ஐ வாஸ் இன் அகமதாபாத் ஐ தட் ஹேப்பன்ட், இல்லை ஐ ஹியர் தட் நியூஸ். வென் ஐ வாஸ் இன் அகமதாபாத் ஐ ஹியர் தட் நியூஸ். நான் அகமதாபாத்தில் இருந்தப்போ அந்த செய்தியை கேள்விப்பட்டேன். இந்த செய்தி ஏதோ ஒரு செய்தி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் சரிங்களா. ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா. அப்போது இங்கே பாருங்கள், ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ வாஸ் வெரி ஹாப்பினா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா வாஸ் வந்திருக்கு. அதை வாஸ்ன்றது வந்து கடந்த காலத்தில் ஒரு செயலோ ஒரு நிலையோ இருந்ததை பற்றி சொல்கிறதுக்கான வார்த்தை. ஓ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ வாஸ் வெரி ஹாப்பினா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னு வரும் கடந்த காலத்தில். இப்போ இருக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ வாஸ் வெரி ஹாப்பி அது ஒரு சென்டென்ஸு. வென் ஐ காட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம். இப்போ இங்கே பாருங்க, ஐ வாஸ் வெரி ஹாப்பி, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், அளவில்லாத மகிழ்ச்சி. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வென் ஐ காட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் குரூப் 1 எக்ஸாம் சரிங்களா. வென் ஐ காட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன், நான் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் குரூப் 1 எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் சரிங்களா. புரிஞ்சிச்சு அப்போ உங்களுக்கு. அப்போது ஒரு சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும், இன்னொரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இந்த ஒயில் அப்படின்ற வார்த்தையும் அந்த நேரத்தில் அந்த பொழுதில் அப்படின்னு வரும் சரிங்களா. இப்போ வென்னு ஒயில் ரெண்டுமே ஒன்று தான். ஆஃப்டர் பிஃபோர் இது எல்லாம் ஒரு காலத்துக்கு ஆஃப்டரும் பிஃபோரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் சொல்கிறதுக்கு உதவும். ஒயில் எல்லாமே அந்த சென்டென்ஸ் அந்த செயல் நடக்கிறப்போ அப்படின்ற மீனிங்கில் வரும். அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அப்படின்னு வரும் சரிங்களா. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஒயில் வென் ஐ வென் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தி பஸ், நான் அந்த பஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ. வென் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ், நான் இப்போ ஐ வாஸ் வெயிட்டிங்னா ஐ வாஸ் வெயிட்டிங்னா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடந்த காலத்தில் கொஞ்சம் நேரம் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எந்த செயலை, வெயிட் பண்ணுற செயலை கொஞ்சம் நாளும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் கடந்த காலத்தில். ஐ வாஸ் வெயிட்டிங்னா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்காக, ஃபார் த பஸ், அந்த பஸ்ஸுக்காக, ஃபார் த பஸ்ஸுக்காக, ஒரு பஸ்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ். அதுக்கு முன்னாடி ஒரு வென்னோ இல்லை ஒயிலோ போட்டோன்னா அந்த நேரத்தில் அந்த பொழுதுல அப்படின்னு மாறிடும். இப்போது வென் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ் அப்படின்னாலும் ஒன்று தான், வைல் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ் அப்படின்னாலும் ஒன்று தான் சரிங்களா. ரெண்டுமே அந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் அப்படின்ற மாதிரி, அந்த வெயிட் பண்ணுற காலத்தில். நான் வென் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ்னா ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த வென் ஐ வாஸ், அப்புறம் வைல் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ் அப்படின்னாலுமே அந்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் என்னது, இட் பிகேன் டு ரைன் அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நான் நேற்று பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த டைமில் மழை வர ஆரம்பிச்சிச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இட் பிகேன் டு ரைன்னா, பிகன்னா தொடங்கிடுச்சு, ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மழை வர ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு சரிங்களா. ஸோ ஓகே, ரொம்ப முக்கியம் இந்த சென்டென்ஸ் சரிங்களா. நிறைய யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த இதெல்லாம் பாருங்களேன். இப்போ கோ அப்படின்ற ஒரு ரூட் வெர்ப் இருக்குது, ஒரு வெர்ப் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ், அந்த கோ அப்படின்றதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மு, ஃபியூச்சர் ஃபார்ம் எல்லாம் இந்த வென் அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வச்சு சொல்லும்போது எப்படி எப்படிலாம், சரி வென்ன்ற வார்த்தையை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வச்சு சொல்லும்போது எப்படி எப்படிலாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து வென் ஐ வென்ட் டு ஷாப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. வென் ஐ வென்ட் டு ஷாப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது.
இங்க பாருங்களா, இப்போ இந்த கோ அப்படின்ற ஒரு வார்த்தைய எடுத்துக்கிறேன். கோன்னா என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு, அந்த சிம்பிள் பிரசன்ட் எல்லாமே ஒரு ஆர்டர் போடுற மாரியான வார்த்தைய சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போ கோ அப்படின்றது வந்து போ. இங்க பாருங்க. கோ, கோவோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து வென்ட். கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்து கான். சரிங்களா? அதுவே கோ ஃபியூச்சர்ல இனிமேல் வரப்போற காலத்துல சொல்லணும் அப்படின்னா, வில் கோ அப்படின்னு வில் அப்படின்ற ஒரு வார்த்தைய முன்னாடி சேர்த்து சொல்லலாம். சரிங்களா? ஓகே. இப்போ கோ அப்படின்ற வார்த்தைய இப்போ வென்னோ ஒயிலோ வச்சு சொல்லும்போது இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ வென்ட் டு ஷாப்னு இருக்கு. நான் கடைக்கு போனேன். அப்போ அதுக்கு முன்னாடி வென் சேர்றப்போ நான் கடைக்கு போனப்போ. அடுத்தது வந்து ஐ வாஸ் கோயிங் டு ஷாப் அப்படின்னு இருக்கு. ஐ வாஸ் கோயிங் டு ஷாப்னா நான் கடைக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ கடைக்கு போய்கிட்டு இருந்தேன்னு அர்த்தமா அதுக்கு முன்னாடி வென் சேர்க்கும்போது வென் ஐ வாஸ் கோயிங் டு ஷாப் அப்படின்னு வருதா. அதுக்கு அடுத்தது வந்து ஆம், இங்க பாருங்க மூணாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ஐ ஹாவ் கான் டு த ஷாப் அப்படின்னு இருக்கு. ஐ ஹாவ் கான் டு த ஷாப்னு இருக்கா. ஐ ஹாவ் கான் டு த ஷாப். அதுக்கு முன்னாடி வென் சேர்க்கும்போது இப்போ ஐ ஹாவ் கான்னா நான் கடைக்கு போயிருந்தேன்னு அர்த்தம். நீ எங்கே போயிருந்தேன்னு கேட்குறாங்க. நான் வந்து ஐ ஹாவ் கான் டு ஷாப்னா நான் கடைக்கு போயிருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹாவ் கான் டு ஷாப்னா ஐ ஹாவ் கான். இந்த கான் தான் வந்து கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ அது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்திருக்கு. ஐ ஹாவ் கான் அப்படின்றது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்திருக்கு. இப்போ எப்படி வரும்? ஐ ஹாவ் கான் டு ஷாப்னா நான் அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் கடைக்கு போய் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன். ஐ வென்ட் ஷாப்னா நீ எங்கே போனேன்னு கேட்குறாங்க. நான் கடைக்கு போனேன். ஐ வென்ட் ஷாப்பா. அடுத்தது வந்து நீ எங்கே போயிட்டு இருந்த? நான் உன்னை வரும்போது பார்த்தேன். நீ எங்கே பைய எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தே அப்படின்னு கேட்குறப்போ ஐ வாஸ் கோயிங் டு ஷாப். ஐ வாஸ் கோயிங்னா நான் கடைக்கு போய்கிட்டு இருந்தேன். அடுத்தது வந்து ஐ ஹாவ் கான் டு ஷாப்னா அதே கேட்குறாங்க. இன்னொரு கேள்வி நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்கும்போது நான் கடைக்கு போயிருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து நீ எங்கே போன அப்படின்னு கேட்கும்போது வேர் டிட் யூ கோன்னு கேட்கும்போது ஐ வென்ட் டு ஷாப். நான் கடைக்கு போனேன். சரிங்களா? அது கடந்த காலத்தில் சொல்கிறது. அதே மாதிரி வந்து அடுத்த கேள்வி நீ எங்கே போய்கிட்டு இருந்த? நான் உன்னை பார்த்தனே அப்படின்னு கேட்கும்போது நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு இருந்தேன். ஐ வாஸ் கோயிங் டு ஷாப். அந்த வாஸ் கோயிங்னா போய்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வரும். அடுத்தது ஐ ஹாவ் கான் டு ஷாப் அப்படின்னா நீ எங்கே போய் இருந்த அப்படின்னு வரும். எங்கே போய் இருந்த. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லாமே வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் ஆகும். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெப் ஃபார்ம் இருக்குல்ல. இப்போ கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து கான் அப்படின்னு சொல்லலை. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லாமே ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இது மூணுத்துலேயும் வந்து ஒர்க் ஆகும். அப்போது ஐ வென்ட் டு ஷாப்னா கடைக்கு போனேன். ஐ வாஸ் கோயிங் டு ஷாப்னா கடைக்கு போயிருந்தேன். ஐ ஹாவ் கான் டு ஷாப்னா கடைக்கு போய் இருந்தேன். சரிங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ வென்ட் டு ஷாப்னா அதுக்கு முன்னாடி வென் சேர்க்கும்போது ஐ வென்ட் டு ஷாப்னா கடைக்கு போனேன். அதுக்கு முன்னாடி வென் சேர்க்கும்போது நான் கடைக்கு போனப்போ போயிட்டு இருந்தேன். சரி நான் கடைக்கு போன பொழுது பாருங்க. ஐ வாஸ் கோயிங் டு ஷாப்னா நான் கடைக்கு போய்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வென் சேர்க்கும்போது நான் கடைக்கு போய்கிட்டு இருந்தப்போ. அடுத்தது ஐ ஹாவ் கான் டு ஷாப். நான் கடைக்கு போயிருந்தேன். நீ எங்கே போன? போயிருக்கேன். சரி நீ எங்கே போன அப்படின்னு கேட்கும்போது நான் கடைக்கு போயிருந்தேன். நீ எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் கடைக்கு போயிருந்தேன். ஐ ஹாவ் கான் டு ஷாப். அதுக்கு முன்னாடி வென் சேர்க்கும்போது நான் கடைக்கு போயிருந்தப்போ. நான் கடைக்கு போயிருந்தேன்ல அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற ஒரு சென்டென்ஸ். ஓகே. அடுத்தது ஐ வில் பி தேர் அப்படின்னா நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் கோனா ஐ வில் கோ தேர்னா நான் போவேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ வென் ஐ வில் பி தேர் அப்படின்னா நான் அங்கே இருக்கிறப்போ. வில் பி தேர்னா நான் ஃபியூச்சர்ல இனிமேல் அங்கே இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். வில் பி தேர் அப்படின்னா ஐ வில் பி தேர்னா நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வென் ஐ வில் பி தேர்னா நான் அங்கே இருக்கிறப்போ. நான் இனிமேல் அங்கே வந்து அங்கே இருக்கிறப்போ ஃபியூச்சரில் அங்கே இருக்கிறப்போ. உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வரப்போ நான் வந்து லண்டன் வரப்போ நான் அந்த செயலை உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். சரிங்களா? இல்லை அந்த ப்ரோக்ராம் உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். அப்புறம் இங்கே பாருங்க. அப்புறம் ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க. ஐ வில் கோ தேர். அப்படின்னா ஐ வில் கோ தேர்னா நான் அங்கே போவேன் அப்படின்னு அர்த்தம். நான் அங்கே போவேன்னா ஐ வில் கோ தேர். நான் அங்கே போவேன்னா ஐ வில் கோ தேர். அடுத்தது வென் ஐ வில் கோ தேர்னா நான் அங்கே போகிறப்போ. ஃபியூச்சரில் நான் அங்கே போகிறப்போ அப்படின்னு மாறிடும். ஸோ அப்போது எல்லா டென்ஸ்லேயும் அந்த வெர்பு வச்சு அதுக்கு முன்னாடி வெர்பு நான் வந்து வென் போட்டேன்னா ஒவ்வொரு சென்டென்ஸோட மீனிங் வந்து மாறிட்டே இருக்கா. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிற சென்டென்ஸ்.
அப்போ இதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோட ஒரு பார்ட்டு. அதை இன்கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வந்து வர்றதே அடுத்த பார்ட்டில் வரும். அப்போ வென்னு ஒயிலு இது எல்லாமே ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஃபியூச்சரில் நான் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். ஐ வில் பி இன் நியூயார்க் அப்படின்னு இருக்கு. வேர் யூ ஆர் தேர், நீ அங்கே இருக்கும்போது நான் நியூயார்க்கில் இருப்பேன். நீ அங்கே இருப்பேன்னு சொல்கிறல, நீ அங்கே இருக்கும்போது வேர் யூ ஆர் தேர், நீ அங்கே இருக்கும்போது ஐ வில் பி இன் நியூயார்க், நீ அங்கே இருக்கும்போது ஐ வில் பி இன் நியூயார்க்னா நான் நியூயார்க்கில் இருப்பேன். நீ அங்கே வரும்போது நானும் அங்கே வருவேன்னு சொல்லுவாங்கள்ல, அதே தான். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் இந்த வென் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு பார்ட் வந்து ஃபியூச்சர்லேயும் இன்னொரு பார்ட் வந்து ப்ரெசென்ட்லேயும் வரும். சரிங்களா? ஓகே, அதுதான் மீனிங் நான் சொல்ல வரேன். இங்கே ஐ வில் பினா ஃபியூச்சர், ஐ வில் பி நியூயார்க்னா நியூயார்க்கில் இருப்பேன். பட் எப்போ? வென் யூ ஆர் தேர், நீ அங்கே இருக்கிறப்போ. அப்போது இந்த இடத்துல யூ ஆர் தேர், வென் யூ ஆர் தேர்ன்றது எதை குறிக்குது? ப்ரெசன்டென்ஸ் தான். ஆனால் இது வந்து ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய அந்த டைமை குறிக்குது. அப்போ வென் யூ ஆர் தேர், நீ அங்கே இருக்கிறப்போ நானும் ஐ வில் பி தேர் இன் நியூயார்க். நீ அங்கே இருக்கிறப்போ, நீ அமெரிக்கா போயிருக்கிறப்போ நானும் நியூயார்க்கில் இருப்பேன். ஐ வில் பி தேர், ஐ வில் பி நியூயார்க், நான் நியூயார்க்கில் இருப்பேன் அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ ஆஃப்டர் பிஃபோர்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு முன்னாடியே சொல்கிறது ஆஃப்டர்னும், சாரி, ஒரு குறிப்பிட்ட டைம் லைனுக்கும் அப்புறமா நடக்கிறது வந்து ஆஃப்டர்னும், அதுக்கு முன்னாடி நடக்கிறது வந்து பிஃபோர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பிஃபோர் வச்சு நான் சொல்கிறேன் பாருங்களேன். செக் த ஆன்சர் ஷீட் பிஃபோர் யூ சப்மிட் இட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது செக் த ஆன்சர் ஷீட் பிஃபோர் யூ சப்மிட் இட், நீ வந்து உன்னோட ஆன்சர் ஷீட்டை, நீ எழுதுனால எக்ஸாம் எழுதுன ஆன்சர் ஷீட்டை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவை செக் பண்ணிக்க. செக் த ஆன்சர் ஷீட்னா உன்னோட ஆன்சர் ஷீட்டை வந்து செக் பண்ணு. எப்போ? பிஃபோர் யூ சப்மிட்னா அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதை இந்த ஹால் சூப்பர்வைசர் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் யுவர் ஆன்சர் ஷீட் அப்படின்னு இருக்கா. இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து ஆஃப்டர் வச்சு, ஆஃப்டர் யூ ரீச் ஹோம் வாஷ் யுவர் ஃபுட். வாஷ் யுவர் ஃபுட் அப்படின்னா உன்னோட இங்கே வெளியில் இருந்துட்டு, வெளியிலலாம் ஆஃபீஸ் போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறல்ல, அப்போ வீட்டுக்கு போகிறப்போ உன்னோட காலெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போ. உன்னோட ஃபுட்னா பாதத்தெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போ. அப்போ ஆஃப்டர் யூ ரீச் ஹோம், உன்னோட வீட்டை சென்று அடைஞ்சதுக்கு அப்புறமா வாஷ் யுவர் ஃபுட்னா உன்னோட காலெல்லாம் கழுவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? காலெல்லாம் கழுவிட்டு காலை அலம்பிட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து ஒயிலு வென் எப்பவுமே ரெண்டுமே ஒன்று தான். அப்போ ஒயில் வாக்கிங் ஆன் த ரோடு, நீ எப்போவுமே ஒயில் வாக்கிங்னா, இப்போ வாக்கிங் ஆன் த ரோட்னா ஐ எம் வாக்கிங் ஆன் த ரோடு அப்படின்னு இருக்கு. அப்போ வாக்கிங் ஆன் த ரோட்னா ஐ வாக்கிங் ஆன் த ரோட், ஐ எம் வாக்கிங் ஆன் த ரோட்னா நான் ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒயில் வாக்கிங் ஆன் த ரோட்னா சாலையில் நடந்து கொண்டிருந்த போது. இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்களேன். வாக்கிங் ஆன் த ரோட்னா ரோட்டில் நடக்கிறப்போ, ரோட்டில் நடக்கிறது. வாக்கிங் ஆன் த ரோட்னா நீ எங்கே இருக்க? நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வாக்கிங் ஆன் த ரோட்னா இதில் வந்து சப்ஜெக்ட் மறைஞ்சு வந்திருக்கு. வைல் யூ வாக்கிங் ஆன் த ரோட்னு வரணும். இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் வந்து மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வாக்கிங் ஆன் த ரோட்னா நடக்கிறப்போ, ரோட்டில் நடக்கிறது. வாக்கிங் ஆன் த ரோட்னா ரோட்டில் நடக்கிறது. வைல் வாக்கிங் ஆன் த ரோட்னா ரோட்டில் நடக்கிறப்போ ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னா அந்த டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணு, ஒபே பண்ணு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டிராஃபிக் ரூல்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஓகே, இதுதான். அப்போ வென்னு ஒயில் ரெண்டுமே அப்போ வென்னு ஒயிலு இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஒரு செயல் நடக்கிற காலத்தை சொல்லுது. அதே மாதிரி ஆஃப்டரும் பிஃபோரும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் லைனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சொல்லுது. ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ இன்னும் ஒரு சில சென்டென்ஸோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போது இன்னும் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஒரு பஸ்ஸை பிடிக்க போயிட்டுருக்கீங்க. அந்த பஸ் கிட்ட வந்துருச்சு. உடனே அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட ஒரு 2-3 பேர் சொல்கிறாங்க, எப்பா பஸ் சீக்கிரம் வந்துருச்சு, நீ ஓடுனீன்னா அந்த பஸ்ஸை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நீ ஓடுனா அந்த பஸ்ஸை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு செயலை செஞ்சால் இப்போ செஞ்சால் ப்ரெசென்ட்டில் செஞ்சால் அதோட எஃபெக்ட் வந்து
ஃபியூச்சரில் இருக்கும் அப்படின்னு ஒரு செயலை இப்போ செஞ்சுன்னா அதோட எஃபெக்ட் வந்து ஃபியூச்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது எது சொல்லும்? அதுவும் ஒரு கிளாஸ், அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான். இப்போ அதுதான் சொல்கிறாங்க, நீ வேகமாக ஓடுனா அந்த பஸ்ஸை பிடிச்சிடலாம். சரிங்களா? தம்பி நீ வேகமாக ஓடலன்னா நீ பஸ்ஸை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நெகட்டிவ் கேஸ். அது ஒரு செயலை செஞ்சா நீ அதை அடைஞ்சிடலாம், இது செய்யலைன்னா அதுவும் முடியாது அப்படின்ற மாதிரி. சரிங்களா? நீ நல்லா படிச்சா எக்ஸாம்ல பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான். இதை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் த 80 days கிராமர் கிளாஸ் வித்தின் 7 days. ஓகேங்களா? பாய், டேக் கேர். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.